என்னோட சிங்கப்பூர் சர்வர் ஐடி. இதை நீங்க வந்து பாத்தீங்க, இதுதான் என்னோட யூஐடி. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லெவல் 76 வந்து இருக்கா. சரி ரைட், நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எங்கடா அதே அந்த பண்டல்ல இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பா ஏகப்பட்ட பண்டல்ஸ் இருக்குப்பா, கிரிமினல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட 574 பண்டல் வந்துருக்குங்க. ஃபர்ஸ்ட் எலைட் இருக்கு, செகண்ட் எலைட் இருக்கு, தேர்டு, ஃபோர்த் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எலைட் வந்து இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கிரிமினல் பண்டலுமே வந்திருக்கு. எங்கடா அதே கிரிமினல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கலர் கலரா இருக்குங்க. எல்லோ கலர், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதனடா ப்ளூ கலர் கோழி குஞ்சு, பர்பிள் கலர் கோழி குஞ்சுமே வந்திருக்கு. ஓகேவா, இந்த 3 கோழி குஞ்சு இல்ல, இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒன்னே ஒண்ணு இந்த ப்ளூ கலர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அப்பயே வந்து எடுத்தது. நீங்க நம்ப மாட்டீங்க, இருங்க காட்டுறேன் பாருங்க. அப்பயே பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ பிரிண்ட்லங்க இங்குபேட்டர்ல வந்து எடுத்தது. ஆமா, முன்னாடி எல்லாம் அவ்வளவு ரேரா இருக்கும். இப்ப கர்நாக்காரன் பாருங்க எப்படி பண்ணி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ பிரிண்ட் அதுக்காகவே அந்த ஞாபகத்துக்காக மட்டுமே இதை வந்து வச்சிருக்கேன். இது பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு ரேரான ஒரு இங்குபேட்டர் தான். சோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு இருக்குங்க, அவ்வளவு ஐடி கலெக்ஷன் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரேர் எல்லாம் பண்ணி போட்டானே, நாசமா போவதே. இருங்கடா வரண்டா, இது எங்கடா இருக்கு, இந்த இருக்குங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, என்னோட ஃபேவரட் பண்டல் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் தான். மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் இப்ப ரிட்டர்ன்ல வந்துச்சு, அப்ப எடுத்தது. சரி ரைட். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டைனோ பண்டல் இருக்கு. சோ இது ரெண்டும் ஒரு மொக்க பண்டல் தான். இந்த ஒரு டைனோ பண்டல், இந்த ஒரு டைனோ பண்டல். சோ இது வந்து என்னன்னு தெரியலங்க, எதுவும் ஆக்டோபஸ் பண்டல். இது பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் எலைட்டா ஃபோர்த் எலைட்டுங்க. ஃபோர்த் எலைட்னு வந்து நினைக்கிறேன். எனக்கு ஏதாச்சும் எலைட் தெரியல அப்படின்னா சோ மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹே சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை 4hero. ஓகேவா, இதை நான் சொல்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணி எந்த அவசியமும் கிடையாது. இதை பத்தி என்ன எது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த ஒரு ஏவியேட்டர் கேம்ஸ் எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, தெரியல அப்படின்னா நான் வந்து சொல்லித்தரேன். இதை நானுமே விளாடுறேன், என் கூட என் ஃப்ரெண்ட்ஸுமே விளாடுறாங்க, மணி ஏர்ன் பண்றாங்க. ஓகேவா, இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோ அப்படின்றத வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். சரி ரைட், நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லைசன்ஸ் இருக்கிற 4hero வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அதை யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க டெபாசிட் பண்ற ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்க அப்படின்னா போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து கிளைம் பண்ணிக்கங்க. இப்ப நான் பாத்தீங்க அப்படின்னா 7000 ரூபாய் டெபாசிட் பண்றேன். நான் 3000 ரூபாய் சேலஞ்ச் பண்ணி நான் ஏவியேட்டர் கேம் வந்து விளாடுறேன். ஒண்ணு கிடையாது, அந்த ஏரோப்ளேன் வந்து மேல போதா கீழே போதா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து சொல்லணும். இப்ப கரெக்டா நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓனும் கீழே வந்து போகுது, இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் கேம். கரெக்டா பிளேன் மேல போற டயத்துல கேஷ் அவுட் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய அமௌண்ட் வந்து கிடைக்கும். இப்ப எனக்கு பாத்தீங்க அப்படின்னா 9 மடங்கு அதிகமா 27,966 ரூபாய் வந்து கிடைச்சிருக்கு. 4hero ரொம்ப ஈஸி. சோ ஃபாஸ்டா வந்து மணியை ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஏர்ன் பண்ண 27,000 ரூபாயில ஒரு ஸ்மார்ட் போன் கூட வந்து வாங்குவேன். ஓகேவா, நீங்க என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப போயிட்டு 4hero வந்து லாண்டு பாருங்க. உங்களுக்கு லக் இருந்தா நிறைய அமௌண்ட் கிடைக்கும். சோ அது மட்டும் வந்து கிடையாது, இந்த 4hero நீங்க 30,000 ரூபாய் வரையும் டெபாசிட் பண்ணும்போது 200% போனஸுமே வந்து கொடுக்குறாங்க. சரி, இதெல்லாம் வந்து ஃபுல் பண்டல். இப்ப தனித்தனியா இருக்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 574 காஸ்டியூம் வந்து இருக்கு. என்ன தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 கூட வந்து இருக்காதுங்க. ஆமா, 100 கூட வந்து இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் எலைட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எலைட் பாத்தீங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் சிங்கப்பூர் சர்வர்ல ரிட்டர்ன்ல வந்ததே கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர். இதுக்கு இன்னமும் இங்க ஒரு மவுஸ் இருக்கு, ரேர் இருக்கு, அந்த ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் எலைட் அப்படின்ற ஒரு கெத்து இருக்கு, ஒரு மரியாதை இருக்குங்க. செம்மையான ஒரு எலைட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எலைட். சரி ரைட், ஃபர்ஸ்ட் எலைட்டா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது என்ன பாரு, இது ஈவோ பண்டலுங்க. ஈவோ பண்டல் பாருங்க, கலர் கலரா டேய் பெயிண்டடப்பா. உன்னை இருக்கட்டும், நான் ஒரு நாள் வச்சுக்கிறேன்டா. சரி ரைட், இதுவா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சீசன் 1 போயா பாஸ் நினைக்கிறேன். ஆமா, இதுதானே அது. ஆமாங்க, இதேதான் சீசன் 1 போயா பாஸ். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சில பல லெஜெண்டரி பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்டல்லாம் வந்திருக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் வந்து இருக்கு. என்னென்ன இருக்குன்னு அப்படியே பாத்துக்கோங்க. டக்கு டக்குன்னு வந்து பாத்துட்டு போயிடலாம். ஓகேவா, இது என்னடா இல்ல, என்ன அது, என்ன இப்ப பெருசா என்னமோ வந்து வந்துச்சு. ஓ, அது இந்த பண்டல் மண்டையா? என்னடா மண்டை அது, நான் இப்பதான் வந்து பாக்குறேன். சரி ரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பண்டல், இந்த பண்டல். சோ இதெல்லாம் வந்து மொக்க பண்டல் தான். இது ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசென்டான பண்டல். இதெல்லாம் நான் அவ்வளவா வந்து யூஸ் பண்ணது இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பண்டல் பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் பண்டல். இந்த பண்டல் பாத்தீங்க அப்படின்னா வின்சன்ஸை போட்டு நீங்க நிறைய பேர் வந்து பாத்திருப்பீங்க. ஓகேவா, சோ இதோட ஹேர் ஸ்டைல் பாத்தீங்க அப்படின்னா செம்மையா இருக்கும். அதே மாதிரி இதோட மாஸ்க் எப்பா வேற லெவல்ல இருக்கும். நான் ஒரு சில சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து போடுவேன். சோ அதுக்கப்புறம் இது வந்து எலைட் பாஸா? ஆமாங்க, எலைட் பாஸ் தான் வந்து நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறம் இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இங்குபேட்டர் பண்டல் நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறம் இது என்ன பண்டல், இது என்ன பண்டல்னே வந்து தெரியல. ஆனா நல்லா இருக்கே. கீழே கால்ல பாத்தீங்க அப்படின்னா என்னென்னமோ நெருப்பெல்லாம் வந்து வருதுப்பா. பின்னாடி பாருங்களேன், ரண கொடூரமா அடியா. நல்லா இருக்குப்பா, எப்பா நல்லா இருக்கு. அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. சரி ரைட், இது வந்து மேஜிக் பண்டல். இது என்ன பண்டல்னே வந்து தெரியல. இது என்னங்க, இது வந்து எலைட்டா என்னது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இதுவும் வந்து மேஜிக் பண்டலா தெரியல. ரைட், இது பாத்தீங்க அப்படின்னா எஸ்கே சபீர் பாபு பண்டல். ஓகேவா, ரொம்ப ரேரான ஒரு பண்டல். சோ இதுல வந்து என்ன ரேர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதோட ஹேர் ஸ்டைல் தான். எப்பா சும்மா வேற லெவல்ல வந்து இருக்கும். இதுவுமே என்னோட ஃபேவரட் பண்டல். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது என்னமோ ஒரு எலைட் இல்ல, 12வது எலைட்டா 13வது எலைட்டா எனக்கு கரெக்டா வந்து
என்னன்னு தெரியல. ஆனா இது வந்து ஒரு எலைட் பாஸ் தான் ஓகேவா. ஸோ இது ஒரு எலைட் பாஸ். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து 12வது எலைட்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் கரெக்டாக தான் வந்து சொல்றேன். ஸோ ஆமா இது வந்து ஒரு 12வது எலைட், ஒரு பூனைக்குட்டி எலைட். ஓகே ஸோ இது அப்புறம் பேண்டிட் பண்டல். ஸோ இது என்ன வராது, இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 11வது எலைட்னு நினைக்கிறேங்க. இது 11, இது 12. ஸோ இதுவுமே வந்து கன்ஃபார்ம் இதுவுமே ஒரு எலைட் தான் ஓகேவா. இதுவும் ஒரு எலைட் தான். ஆனால் என்னன்னு எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்டல், இது ஒரு இது போன பண்டல். ஸோ அதுக்கப்புறம் இது என்னடா அது, பாம் ஸ்குவாட் எலைட்னா 9th எலைட்னு நினைக்கிறேன். 9th எலைட் தான் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ இது வந்து 10th எலைட்னு நினைக்கிறேங்க. ஆமாம் இதுதான் வந்து 10th எலைட். இது 9th எலைட், இது 10th எலைட் எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து மேஜிக் கியூப் பண்டல். ஸோ இது வந்து டைமண்ட் கொடுத்து எடுத்ததுங்க, அதுக்கப்புறம் ஈவில் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பண்டல். இதுவுமே வந்து அவ்வளோவெல்லாம் சீன் இல்லை. ஸோ பிடிஎஸ் பண்டல் உங்களுக்கே வந்து தெரிஞ்சதுதான். ஸோ அதுக்கப்புறம் இது என்னது, இது என்னடா அது, ஏய் இப்படியெல்லாம் ஒரு பண்டல் இருக்கா, இப்பதான்டா நான் பாக்குறேன். எனக்கு பின்னாடி என்னடா இப்படி இருக்கு ஏங்க, இவங்க வந்து பாருங்க. அதுக்கப்புறம் இது வந்து மொக்க பண்டல் தான். ரைட்டு. இது என்னடா அது, டைமண்ட் ராயல் பண்டல் நினைக்கிறேன். இது வந்து ஒரு மொக்க பண்டல். சரி ரைட்டு. இது என்ன பண்டல், இது என்னங்க, அடே ஷூலாம் நல்லா இருக்குப்பா. ஷூ பாருங்களேன் பயங்கரமா இருக்கு. இப்பதான் நானே பாக்குறேன். நான் சொல்றேன்ல அவ்வளவா வந்து யூஸ் பண்ணது இல்ல. சரி ரைட்டு. இது வந்து ஒரு மொக்க பண்டல் எலைட் பாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னது, இதுவுமே வந்து ஒரு மொக்க பண்டல் தாங்க. இதெல்லாம் நல்லா இல்லப்பா. இது ஏங்க ஏய் இது என்னடா அது, டாக்டர் ரெட் பண்டலா. இது வந்து டைமண்ட் ராயல். வேற என்னங்க ரேரு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டாப் பார்த்தோம்ல, அந்த வின்சென்சோ போடுற காஸ்டியூம்ல டாப் பார்த்தோம். இது அதுக்கும் அடுத்ததுன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ இதுல வந்து இந்த எஃபெக்டெல்லாம் வந்து இல்லை. தலையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஹேர்ல வந்து எஃபெக்ட்லாம் வந்து இல்லை. ஸோ இது ஒரு இங்கு போயிட்டு இது ஒன்று, இது என்னடா அது, ஜோக்கர் மண்டையை மாதிரி அப்படியே வந்து நம்ம ஆள் மண்டையை மட்டும் பாருங்க, ஸ்பைக்கு மண்டையை இங்கே போயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இது என்னடா, இது வந்து இது மேஜிக் கியூப்னு நினைக்கிறேங்க. இது மேஜிக் கியூபு. ரைட்டு. ஓகே இது வந்து ஒரு எலைட்டு. ஆனால் இது வந்து ஓசியில் கொடுத்த எலைட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓசியில் கொடுத்த எலைட்டு. இது என்ன பண்டல், இது வந்து எலைட்டா என்னானே தெரில போங்க, என்னானே தெரிலப்பா. இதுக்கு தான் வந்து சொல்றது, இதெல்லாம் வந்து ஒரு ஓல்டு பிளேயரால தான் கண்டுபிடிக்க முடியும். சரி விடுங்க, நம்மளும் ஓல்டு பிளேயர் தான். இது என்னது, என்னடா இத்தனை பண்டல் இருக்குடே, இது வெனம் பண்டல், இது ஸ்ட்ரீட் பாய் பண்டல். ஓகே ஸ்ட்ரீட் பாய் பண்டல், காலில் வந்து நெருப்பறியும். இது என்னது, கொசுபத்தி மண்டைய பண்டல். இது வந்து ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8th எலைட் என்னோட ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பண்டல். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இதே தான் என்னோட இந்தியன் சர்வர்லேயே இருக்கும். அதனால என்னோட எலைட்ரா என் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு விளாடுற பண்டல் இந்த ஒரு பண்டல். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொக்க பண்டலுங்க. ஸோ இது வந்து இப்போ கொடுத்தது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்ல, அதுக்கப்புறம் வந்து பிஆர்ல வந்து ஈரக் பணம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு டிஷர்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சர்வர்ல வந்து இருக்காதுங்க. இது வந்து ஒரு கோல்ட் ராயல் பண்டல் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேவா. ஸோ இது அப்புறம் இதெல்லாம் வந்து ஒர்த்து கிடையாது. இதை பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் கொடுத்து எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம் டைமண்ட் கொடுத்து எடுத்த ஒரு பண்டலு. ஸோ வேற இதெல்லாம் என்னடா இத்து போன துணியாட்டு, இதெல்லாம் டைமண்ட் ராயலு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் தாங்க ஓகேவா. இது கொஞ்சம் ஒரு டீசெண்டான கொஞ்சம் நல்லா இருக்கிற ஒரு பண்டல் ஓகேவா. இதோட டிஷர்ட்டை மட்டும் அப்பப்போ வந்து போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒருத்தர் இல்லைங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் சும்மா வந்து காஸ்டியூமுக்கு தான் வந்து, அதாவது கலெக்ஷனுக்கு காஸ்டியூமுக்கு தான் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது என்னப்பா அது, ஏஞ்சலிக்கு என்னன்னே தெரியல. இது எப்போ நம்ம ஐடிக்குள்ள வந்துச்சு. சரி ரைட் இருந்துட்டு போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா அது பயங்கரமா இருக்கு டேய். ஆனா இப்ப வரையும் பாத்தீங்க அப்படின்னா இதோட ஃபேண்ட் வந்து ரேர் தான் ஓகேவா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ரேரான பண்டல் ஜோக்கர் பண்டலுங்க. ஆமா இது ஒரு இங்குபேட்டர் பண்டல். உங்கள நிறைய பேருக்கு இது வந்து பிடிக்கும், எனக்குமே வந்து பிடிக்கும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து வின்சென்சோ போட்டு விளையாண்டுட்டு ஃபேமஸ் ஆக்கி விட்டதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓகே இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலான பண்டல்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் இது என்னது, இது என்னங்க, இது எலைட்டா என்னது, எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, நீங்களே வந்து சொல்லிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே. ஸோ இது வந்து ஒரு இங்குபேட்டருங்க ஓகேவா. இது வந்து ஒரு இங்குபேட்டர். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன இது என்னடா அது, இது எலைட்லாம் கிடையாது, மேஜிக் கியூப் பண்டல் தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, சரியா தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நம்மள நிறைய பேருக்கு பிடிச்ச பன்னி பண்டலுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டல். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இப்போ பார்த்தோம்லேயே இங்குபேட்டர், அதே இங்குபேட்டர் தான் வந்து நினைக்கிறேன். இது வந்து ப்ளூ கலர், இது வந்து ரெட் கலரு. ஸோ அதுக்கப்புறம் பெருசா ரேர்னு ஒன்று வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக தான் வந்திருக்கு. இது இங்கே வாருங்க, இதானே, ஆமாங்க 7th எலைட் தானே. ஆமாம் 7th எலைட் பாண்ட் கில் எலைட் ஓகேவா, B2K எலைட் அந்த ஒரு எலைட்டு. ஸோ அதுக்கப்புறம் இது என்ன எலைட்டு, இது வந்து 6th எலைட்டுங்க. ஆமாம் 6வது எலைட்டு தான் வந்து நினைக்கிறேன். கரெக்டாக தானே வந்து சொல்கிறேன், கரெக்டாக சொல்லலை அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள்.
சரி ரைட் 6th எலைட் இதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஓகே இதெல்லாம் ஓகே. ஸோ இது என்னப்பா இது வந்து இது என்னப்பா இது எலைட்டு ஃபர்ஸ்ட் எலைட் செகண்ட் எலைட் தேர்டு ஃபோர்த்து தெரியும். இது வந்து 5th எலைட் நினைக்கிறேன். ஆமா இது 6th எலைட்டா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th எலைட். ஆமா 5th எலைட் பைரேட் எலைட் ஓகேவா. இது வந்து செம்ம ரேரான எலைட். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ல வரல, இந்தியன் சர்வர்ல தான் வந்திருக்கு, சிங்கப்பூர் சர்வர்ல வரல அப்படின்றது வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சும்மா போட்டுட்டு விளாட்றதுக்கு. ஸோ இது என்னடா எலைட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் எலைட் இதுவுமே வந்து ஒரு ரேரான எலைட்டு. அதுக்கப்புறம் வேற என்ன இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது கிடையாது. ஸோ இந்த ஒரு டிஷர்ட் சீசன் 4க்கான கோல்டு டிஷர்ட் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் எலைட் நம்மள நிறைய பேருக்கு பிடிச்ச எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு எலைட் அப்படின்னா செகண்ட் எலைட். அதுக்கப்புறம் வேற ரேர் ஐட்டம் என்னன்னு பார்த்தா இந்த இருங்க இது பார்த்தீங்க அப்படின்னா சீசன் 3க்கான கோல்டு டிஷர்ட். சீசன் 3லயே கோல்டு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்க. அட பாவிகளா இப்பயும் கொடுக்குறாங்களே, இத்து போனது கிழிஞ்சது கிளியாது போகடா வெண்ணைகளா கோல்டு டிஷர்ட்டே சும்மா எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்த நேரமா இருங்க அப்படியே தள்ளி விடுறேன். இது வந்து கோல்ட் ராயல் அப்படின்னு நீங்க நம்புவீங்களா? ஆனா சிங்கப்பூர் சர்வர்ல பார்த்தீங்க அப்படின்னா இது கோல்ட் ராயல்ல வந்து வந்துச்சுப்பா. இந்த டிஷர்ட்லாம் கோல்ட் ராயல்ல விடுறானுங்க, இந்தியன் சர்வர்ல விடுறானுங்களா? நாசமா போவடே, நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்களா? இது வந்து ஒயிட் டிஷர்ட் ஓகே. ஸோ இது ரேரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிஷர்ட்லாம் வந்து பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சர்வர் இன்ன வரைக்கும் வரல. 7ஆம் நம்பர் ஜெர்சினா யாருன்னு தெரியும்ல. சரி ரைட் இதுவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல 13ஆம் நம்பர் ஜெர்சி. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன இது வந்து ஒரு ஜெர்சி தான். இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெர்சி என்னோட ஃபேவரட், ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஜெர்சி. இது இன்ன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சர்வர்ல வந்ததுல நான் கிளிப்புக்காக வந்து போட்டிருப்பேங்க ஓகேவா. ஸோ இது ஸோ அதுக்கப்புறம் வேற ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது போன டிஷர்ட்டுங்க. இதெல்லாம் கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன என்னடா போட்டுக்கிட்டே தூக்கிவிட வந்துகிட்டே இருக்கே. ஐயோ அந்த இருக்குங்க பிளாக் டிஷர்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரேக் டான்சர் பண்டல் இதெல்லாம் அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு. ஓகே ரைட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் ராயல்லே வந்துருச்சு. சரி ரைட் இது வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெட் கலர்ல பளிச்சுன்னு இருக்கே ரைட் 9ஆம் நம்பரு 7ஆம் நம்பரு எதுக்கு இத்தனை கலர்ல சோப்பு கலர்ல இருக்கு? மஞ்சள் கலர் பாயப்பா. நிறைய பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருப்பீங்க, பாத்துக்கங்கப்பா உங்களோட டிஷர்ட். அதுக்கப்புறம் வேற என்ன ரேரா இருக்கும்? வேற ரேர் அப்படின்னு இல்லைங்க, அவ்வளவுதான். இதோட வந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் பண்டல்ஸ் தான் நிறைய வந்திருக்கு. ஃபீமேல் பண்டல்லாம் வேணா விட்டுருங்க ஓகேவா. ஸோ வேற என்னன்னா இந்த இடத்துல ஏதோ ஒன்று ரேரா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆமா இருங்க காட்டுறேன். ஸோ இந்தியன் சர்வர்ல அது வந்து இல்லவே இல்லை, ஆனா சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வந்து பாருங்களேன், இது சும்மா சூப்பரா இருக்குல்ல, செம்மையா இருக்குங்க. கொஞ்சம் நார்மலா இருந்தாலும் சூப்பரா வந்திருக்கும். எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபேண்ட்னு பார்க்கும்போது ஏஞ்சலிக் ஃபேண்ட் இருக்கு, இந்த எல்லோ கலர் ஏஞ்சலிக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் ஏஞ்சலிக்குமே வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ரெட் கலர் ஏஞ்சலிக்கு எங்கடா இருக்கு? இந்த இருக்கு, இது இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்புக்கு போட்டு விளாடும்போது சும்மா சூப்பரா இருக்கும். பயங்கரமான ஒரு ஐடியா. கிட்டத்தட்ட வித்தாலே 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து போவோங்க ஓகேவா. அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ காசுக்கு தான் வந்து வாங்கினதுன்னு நினைக்கிறேன். சரி ரைட். ஸோ அதுக்கப்புறம் கலெக்ஷன் பார்க்கும்போது பேக் எல்லாம் எல்லா பேக்கும் இருக்குங்க. சீசன் 1 2 3 4. ஸோ எங்கிட்ட தான் நான் வந்து சொன்னேன் இல்லையா 10 எலைட் சீசன் 1ல இருந்து சீசன் 10 வரை உள்ள ஒரு 10 எலைட்டுமே மிஸ் பண்ணாம, சிங்கிள் எலைட் கூட மிஸ் பண்ணாம இருக்குங்க. வந்து 1 to ஆல் எலைட் ஐடி ஓகேவா. அதனால பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரேரான ஐட்டம் எல்லாமே வந்து இருக்கும். அதே மாதிரி என்னோட கன் கலெக்ஷன் காட்டல பாருங்க. கன் கலெக்ஷன்ல எப்பா ஏகப்பட்டது. கையில வச்சிருக்கதே டைட்டன்ஸ் கேருங்க. அப்ப நினைச்சு பாருங்க அப்ப எவ்வளவு கன் கலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து இந்த வீடியோ பார்க்க போறது இல்லை, அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ வந்து போறேன். சரி ரைட் இதோட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான வீடியோ வந்து